ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சராசரியாக ஒவ்வொரு மனிதருக்கும் 1000லேருந்து 1200 மில்லிகிராம் வரைக்கும் இந்த கால்சியம் தேவைப்படுது. இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் மற்றும் வயசானவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆண்கள் கூட கம்பேர் பண்ணுறப்ப பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகவே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதுவும் குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவங்க இந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது எந்த மாதிரியான காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் பூப்படைகிற காலகட்டங்களில், கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டுற தாய்மார்களுக்கு, மெனோபாஸ் சமயங்களில், இந்த மாதிரியான சமயங்கள்லாம் இந்த பெண்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. சரி, இப்போ இந்த கால்சியம் குறைபாடு பிரச்சனைக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கால்சியம் தான் நகங்கள், பற்கள் மற்றும் எலும்புகளோட மூல ஆதாரமாக இருக்குது. அதனால் ஒருத்தவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் கூர்ந்து கவனிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். கால்சியம் சத்து உடம்புல குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எலும்பு மண்டலம் வீக் ஆகுங்க. அதனால் எலும்புகளில் தேய்மானம் மற்றும் வலி உண்டாகும். அதோட அடையாளம் தான் இந்த மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி மற்றும் கழுத்தெலும்பு, மூட்டெலும்பு, இடுப்பெலும்பு தேய்மானங்கள்லாம். எலும்பு இப்படியே வீக் ஆகிறதுனால லைட்டாக கீழே விழுந்தாலே பயங்கரமாக வலியை ஏற்படுத்துங்க. மேலும் போன் டென்சிட்டி குறையிறதுனால சில நேரங்களில் எலும்பு முறியக்கூட வாய்ப்பு இருக்குங்க. நரம்புகள் மற்றும் தசைகள் அதோட வலிமையை இழந்து தளர்ச்சி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. தசைவலி, கால்வலி, எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். பல் கூச்சம், பல் சொத்த, பல் ஆடுதல், ஈறுகளில் ரத்தம் வடிதல் போன்ற பல் பலவீன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சில நேரங்களில் பல் ஒடிகிற நிலைமை கூட வரலாம். அதே மாதிரி நகங்களில் வெள்ளைத்திட்டு உண்டாகிறது, நகம் ஒடிகிறது மட்டும் இல்லாமல் நகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோள்களில் உரிகிற பிரச்சனை கூட வரலாங்க. பசியின்மை பிரச்சனை இருக்கும். சாப்பிடாமலே வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடிக்கடி கொமட்டல் வரலாம். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த கால்சியம் பற்றாக்குறை தாங்க மூல காரணம். ஏன்னா மாதவிடாயின் போது இந்த கால்சியமும் சேர்ந்து கழிவாக வெளியேறுதுங்க. அந்த நாட்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் சத்து கரெக்டாக கிடைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பீரியட்ஸில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வயிற்று உப்பிசம், தலைவலி மற்றும் கை கால் வலி, மூடவுட் போன்ற பிரச்சனைகளை எல்லாத்தையும் இந்த கால்சியமே சரி செஞ்சுருங்க. கால்சியம் சத்து நிறைவாக இருக்கிற பெண்கள் இந்த மாதிரியான அவஸ்தைகளை பெரிய அளவு அனுபவிக்கிறதில்ல அப்படிங்கிறது மருத்துவ முடிவுகள். உடல் ஆரோக்கியத்தோடு நிறுத்திக்காமல் மனதளவுலையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. எப்போவுமே குழப்பமாக, சோர்வாக இருப்பாங்க. அவங்களோட அன்றாட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஞாபக மறதி ஏற்படும். கை கால்கள் இழுத்து பிடித்தல் மற்றும் கை கால் பாதங்களில் அடிக்கடி உணர்ச்சியற்று மரத்து போதல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. பொதுவாக 30 வயசாக கிடக்கிறப்ப சிலருக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு காரணம் நம்மளோட எலும்புகளோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த 30 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். பொதுவாகவே நாம் எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்களில் கால்சியம் சத்து குறைவாக தான் இருக்குது. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப எலும்புகளில் தேய்மானம் ஏற்பட்டு எலும்போட உறுதி குறையும். இந்த பிரச்சனை குழந்தை பருவத்தில் ஏற்பட்டுச்சுன்னா எலும்பு ஸ்ட்ராங்காக இல்லாதனால வளைஞ்சி ரிக்கெட்ஸ் நோய் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ மேலே சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இந்த பிரச்சனை எனக்கு ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இதுக்கு முந்தின பதிவு பண்ணியிருக்கோம். அதில் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கொண்டாலே இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவந்துடலாம். சேம் டைம் இந்த பிரச்சனையோட தீவிரம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே மாதிரி நான் இதனால் ரொம்ப காலமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவரை அணுகிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்.